திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ராமாயணம். ராமக்கதை பல வடிவங்களில், பல புத்தகங்களாக, பல பட்டிமன்றங்களாக, பல திரைப்படங்களாக உருவாகி இருக்கின்றன. சம்பூர்ண ராமாயணம் என்ற பெயரில் தமிழிலும் தெலுங்கிலும் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதில் முக்கியமாக சிவாஜி கணேசன், என்டிஆர் போன்றவர்கள், சாவித்திரி போன்றவர்கள் நடித்திருந்தார்கள். அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதே போல அதற்கு பிறகு ராமாயணத்தை ஒரு தொலைக்காட்சி தொடராக வந்தது. தூர்தர்ஷனில் வந்தபோது மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பெற்றது. இல்லந்தோறும் மக்கள் சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றது. அது வாரத்திற்கு ஒரு முறை வந்தது தூர்தர்ஷனில். அதற்கு பிறகு ஹிந்தியிலும் மறுவடிவம் பெற்று ஹிந்தியிலும் பல சேனல்களில் வந்தது. விஜய் டிவியில் வந்தது. சன் டிவியில் இப்போது ராமாயணம் வந்து கொண்டிருக்கிறது. அது கதாபாத்திரங்கள் எல்லாமே நேரடியாக நடிப்பது போன்ற ஒரு நடித்த கதாபாத்திரங்கள். சம்பூர்ண ராமாயணம் எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்களுக்கு அந்த சன் டிவியில் வருகின்ற அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நேரடியாக வந்து மக்கள் பேசுவது போல, நேரடியான கதாபாத்திரங்கள் நடிப்பது போல தேர்ந்தெடுத்து அதற்காக மெனக்கெட்டு உருவாக்கப்படுகின்ற அந்த படங்கள் அது. இப்போது வந்திருக்கின்ற அந்த ராமாயணம் அனிமேஷன் வடிவத்தில் வந்திருக்கின்றது. கதாபாத்திரங்கள் அந்த அனிமேஷன் வடிவத்தில் மிக அழகாக நேர்த்தியாக உருவாக்கியிருக்கின்றார்கள். ராமாயணம் ராமன் பிறந்த காலத்திலிருந்து இலங்கைக்கு சென்று ராவணனோடு யுத்தம் செய்வது வரை இந்த கதாபாத்திரங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டு நேர்த்தியாக அனிமேஷனில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த கதாபாத்திரங்களும் அப்படியே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. சில கதாபாத்திரங்கள் கொஞ்சம் மிகையாக பயமுறுத்தும் வகையில், அதாவது ராவணன் மற்றும் அவருடைய மகன் மற்றும் சில கதாபாத்திரங்கள் அதை பயமுறுத்தும் வகையில் அந்த முகம், அந்த கம்பீரம், அது ஒரு மிகப்பெரிய முகம் என்று நாம் காட்டியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் ராமனின் முகத்தில், ஸ்ரீராமன் முகத்தில் அந்த பெண்மை கலந்த ஒரு மென்மை, அழகாக ஒரு அழகு கொடுத்திருக்கின்றார்கள். லக்ஷ்மணன் முகத்தில் அந்த ஒரு கம்பீரம், ஒரு ஆண்மைக்கான தோற்றம், அது கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும் அல்லவா. அப்படி ராமன் மென்மையான ஒரு ஹீரோவாக, மென்மையான ஒரு பெண்மை கலந்த முகத்தோடு அழகாக காட்சியளிக்கின்றார். மென்மையான அவருடைய தன்மைகள் கதாபாத்திரம் மூலம் வெளிப்பட்டிருக்கின்றன. மிக சிறப்பாக அந்த கதாபாத்திரம் செதுக்கப்பட்டு ராமாயணத்தில் இருப்பது தான் அப்படியே அனிமேஷனில், அதாவது அந்த கருத்து படத்தில் மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு காட்சியும் கலர்ஃபுல்லாக, அனுமார் வருகின்ற அந்த காட்சியும், ஆஞ்சநேயராக வருகின்ற அந்த காட்சியும், அவர்களுடைய அந்த சேனை அந்த மூலிகையை எடுத்து வருகின்ற அந்த காட்சியும், இன்னும் பல காட்சிகள் சிறப்பாக பார்க்க ரசிக்கும்படி சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அனிமேஷன் ராமாயணம் பார்க்கலாம், ரசிக்கலாம். சிறுவர்களும் ரசிப்பார்கள். எல்லோருக்கும் அந்த கதை ஓரளவு ராமாயணம் என்பது என்ன என்று வருங்கால சந்ததிகள், சிறுவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கதை சொல்லப்பட்டிருக்கின்றது.